இன்றைக்கி வந்து பணியாரம் செய்யலான்னு இருக்கேன். இது வந்து மதுரை ஸ்பெஷலு. இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன். பொருசு பொருசாக வெட்டிட்டு தேங்காய் பல்லாக கீரணும், ஒரு துண்டு இஞ்சி. இதை வந்து நான் வெட்டதுக்கு மறந்துட்டேன், வெட்டி போட்டுருங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம். இதை வந்து குழி பணியாரமும் செய்யலாம், தோசைக்கல்லில் போட்டு வடை செஞ்சு அப்படியும் சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு வந்து போடணும். இந்த கடலைப்பருப்பு இருக்குது, இந்த கடலைப்பருப்பு வந்து தாளிக்கும்போது இதையும் நல்லா ஒரு பொண்ணு இடத்துல வறுத்து இதையும் போடணும். இது பல்லில் போடும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வேணும்னு அவசியம் இல்லை, சட்னி வச்சு தொட்டு சாப்பிடலாம். சட்னி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ செய்ய ஆரம்பிக்கும். அது கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கணும். வாசனைக்கு 2 ஜீரகம், வெங்காயம் வதக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பச்சையாக போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்காது. வதக்கி போட்டால் மணமாக இருக்கும். மதுரை இது குழி பணியாரம் இது வந்து எல்லா இடத்துலையும் செய்வாங்க. பச்சை மிளகாய் இல்லாட்டி காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வதங்கிறதுக்குள்ளே இந்த வெங்காயம் இஞ்சியை வந்து வெட்டிட்டு வரேன். இஞ்சி, கடலைப்பருப்பு வந்து கூடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டுங்க. ஏன்னா வெங்கிறதுக்கு கஷ்டமாக வயசானவங்களுக்குன்ட்டு. ஆனால் பசங்களுக்கு நிறைய பிடிக்கும் கடலைப்பருப்பு. பசங்களுக்கோசரம் கடலைப்பருப்பு. போதும். தேங்காயை வந்து வதக்க வேண்டாம். தேங்காய் பச்சை தேங்காய் தான் போடணும். கடலைப்பருப்பு வறுக்கட்டும். அதுக்குள்ள இதெல்லாம் கலந்துடும், மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடு. இப்போ அரைச்ச மாவில்
இதை வந்து குட்டி குட்டியாகவும் செய்யலாம். சரி, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ பச்சை தேங்காய் போடலாம். பொடிசு பொடிசாக வெட்டின தேங்காய் இவ்வளவும் சேரும்போது நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, ஒரு கிளாஸ் பச்சரிசினா 1 கிளாஸு இட்லி அரிசி, 2 அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு பிடி உளுந்தம்பருப்பு, இட்லி பருப்பு, இவ்வளவும் போட்டு தான் இந்த மாவு அரைக்கணும். முதல் நாள் அரைச்சிடணும், ஒரு நைட்டு புளிக்கணும். புளிச்சட்டியில் வந்து பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம், தோசையும் மாதிரியும், தோசை இல்லை, குட்டி குட்டியாக. கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா சூட்டில் போட்டேன்னா மாவு கட்டியாக போயிடும். கொஞ்சம் ஆறுன பிறகு போட்டுக்கலாம். இப்போ நான் தோசை கல்லில் இதை வந்து புளி பணியாரமும் செய்யலாம், தோசைக்கல்லையும் குட்டி குட்டி ரவுண்டாக போடலாம். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு பழக்கி யூஸ் பண்ணி, அவ்வளோவா வருமா வரதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் போட்டதுனால வரவே வரான்னு தெரியல. இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா இது சட்னி வேணுங்கிற அவசியமே கிடையாது. பச்சை மிளகாய், இது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்துட்டதுனால இதுக்கு தேவைப்படாது. சீக்கிரம் வேலை முடியும். இந்த குட்டி குட்டியாக செஞ்சேன்னாலுமே சீக்கிரமாக வேலை முடியும்.
அதுதான் இதுலயும் பசங்க பொறுமையாக இருப்பாங்களா? தோசையாகவே சாப்பிட்றது தான் ஈஸியாக. பொறுமையாக இருக்கும். எண்ணெயும் கம்மி, அது எண்ணெய் ஜாஸ்தி. எண்ணெய் ஜாஸ்தினே இல்லை, இவ்வளோ வேகுது. 5 நிமிஷத்தில் இது பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் எல்லாம் ஒன்று தானே. ஆனால் இது சீக்கிரமாக வேகும். அது ஒரு இது வரைக்கும் விளையாடுறது. கேஸ் தான் வேஸ்ட்டு. இந்த 3வது செட் எடுக்க போகிறேன். அது வரும்போது பார்த்துக்கலாம். இந்த உருண்டை வேகிறது லேட்டான பிறகு சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்து தட்டைப்படியாக இருந்தால் செய்ய முடிஞ்சிச்சு, உருண்டை படியாக இருந்தால் சரியாக வர மாட்டேங்குது. அடுத்த தடவை செஞ்சு காட்டுறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.